பார்வைதான் உங்கள் பாதையை தீர்மானிக்கும். சொல்றான், அவன் அந்த 14 வருஷத்துக்கு மட்டும் பார்க்கல. அவன் பிளான் எல்லாம் முடிச்சுட்டு அவன் சொல்றான், நான் மரிக்க போறேன், ஆனா என்ன நீங்க புதைக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? புதைக்க. இப்படி யாராவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் சொல்றான், என்ன பண்ணாதீங்க, புதைக்காதீங்க, அப்படியே ஒரு பெட்டியில் அந்த எகிப்திய முறையின்படி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி வச்சிருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இந்த எகிப்திலேயே இருக்க போகிறது இல்லை, கர்த்தர் ஒரு நாள் இங்கிருந்து உங்களை புறப்பட வைப்பார். ஆக்சுவலி அது எப்போ நடந்தது? 400 வருஷம் கழித்து நடந்தது. அப்போ யோசேப்புனுடைய கண்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குன்னா, 400 வருஷம் கழித்து ஒன்று நடக்க போகிறத பார்க்குறான். தட்ஸ் a capacity. You have the capacity. என்ன கெப்பாசிட்டி பாருங்க. 400 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இந்த ஊரை விட்டு போகிறீங்க. அப்போ பாடி என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போய் நீங்கள் கானானுக்குள்ளே போவீங்கள்ல, அந்த கானானில் என்ன பண்ணுங்க, என்ன புதைங்க. அப்படின்னா யோசேப்பினுடைய கண் கழுகு கண்ணு மாதிரி. இட்ஸ் ஈகிள் ஐ. ஆமென். ஈகிள் ஐ. எல்லாம் சொல்லுங்க, ஈகிள் ஐ. எந்த கேமராவுக்கும் இல்லாத ஒரு வலிமை கழுகுனுடைய கண்களுக்கு இருக்குது. அவ்வளோ உயரத்தில் இருந்து அதால் கீழே இருக்கிற ஒன்றை பார்க்கக்கூடிய ஆற்றல் அது இருக்குதான் பாருங்களேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் அப்படி, அதனால தான் கழுகுக்கு சமானமா என்று நம்மளை கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு. உங்கள் கண்கள் அப்படிப்பட்ட கண்களாக ஆமென் இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பார்வை தான் உங்கள் பாதையை தீர்மானிக்கும். பார்வைதான் பாதையை தீர்மானிக்கும். ஆமென். நீங்கள் பாருங்க, முதல்ல தேவ உதவியினால், தேவ வார்த்தையின் உதவியினால், நீங்கள் கேட்ட சத்தியத்தின் உதவியினால், பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால் இந்த 24 இப்படி இருக்குன்றத என்ன பண்ணுங்க, நீங்கள் பாருங்க, பார்த்து அதை பிளான் பண்ணுங்க. அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பண்ணிட்டீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, திட்டமிடுங்க. தேவன் உங்க கூட இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென்.